saree drape பண்ணலாம், உங்களோட மெஷர்மெண்ட்ல நீங்க எப்படி saree வந்து drape பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான full வீடியோ வந்துட்டு இன்டெப்தா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த saree drape பண்றதுக்கு நமக்கு 3 பின் தேவைப்படுது. எந்த சாரியா இருந்தாலுமே நமக்கு 3 பின் மட்டும் தான் போதுமானதா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பின் வந்து எங்க எடுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட முந்தி பகுதி இருக்கு இல்லையா, சோ நம்மளோட பல்லு பார்ட் இருக்கு இல்லையா, சோ பல்லு பார்ட்ல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹைட் எடுத்துக்கணும். சோ நம்ம இது ஹைட்டுக்கு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளவு ஹைட் வேணும் இல்லையா, சோ நமக்கு எவ்வளவு ஹைட் வேணும் அப்படிங்கறத நம்ம பல்லு பார்ட்ல நம்ம ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு இங்க வந்து பின் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். சோ இந்த அளவுக்கு எனக்கு போதும். இந்த ஷோல்டர்ல நம்ம எவ்வளவு ஹைட் வேணும் இல்லையா, சோ என்ன ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்ட்டா வச்சு இந்த ஷோல்டர்ல வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பின். ஃபர்ஸ்ட் பின் பாத்தீங்கன்னா நம்ம ஷோல்டர்ல பின் பண்ணிருக்கோம். சோ அந்த பார்ட் நம்ம அப்படியே தான் வச்சுக்கிறோம். சோ அப்படியே வெச்சிட்டு நம்ம இந்த saree வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா, சோ அதுக்காக நம்ம இந்த saree வந்துட்டு ஒரு சுத்து சுத்திக்கலாம். ஒரு சுத்து சுத்தி நம்மளோட பெல்லி பட்டன் இருக்கு இல்லையா, சோ இங்க இருந்து the same, இதாவது இந்த fingers and இந்த palm இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு அளவு எடுக்கணும். சோ இந்த பெல்லி பட்டன்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராவா இவ்ளோ, அதாவது இங்க வந்து நான் செகண்ட் பின் பண்ணிக்கிறேன். என்னோட செகண்ட் பின்னை வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தேர்ட் பின் இருக்கு இல்லையா, சோ அது எங்க கொடுத்தது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பின் பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர், செகண்ட் வந்து நம்ம இப்படி சுத்தி கொண்டு வந்து இந்த பெல்லி பட்டன்ல இருந்து இந்த அளவுக்கு வந்துட்டு அளவு வச்சு இங்க ஒரு பின் பண்ணிருக்கோம். தேர்ட் பின் எங்க குத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா இந்த பகுதி, சோ எங்க இன்சர்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு சுத்து சுத்திக்கோங்க சாரிய. ஓகே, the same belly button இருக்கு இல்லையா, belly buttonல இருந்து அதே அளவுக்கு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம தேர்ட் பின்னை குத்துறோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 3 பின் குத்திருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பின் வந்து இந்த ஷோல்டர் பகுதி ஹைட்டுக்காக நம்ம மார்க் பண்ணியிருந்தது. செகண்ட் பின் பாத்தீங்கன்னா இங்க இருந்து சுத்தி கொண்டு வந்து belly buttonல இருந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம செகண்ட் பின் மார்க் பண்ணிருக்கோம். தேர்ட் பின் வந்து நம்ம இந்த உள்ள இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, இன்சர்ட் பண்றதுல இருந்து எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த பெல்லி பட்டன்ல இருந்து இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம பின் பண்ணிருக்கோம். சோ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பின் இருக்கு இல்லையா, சோ இதுதான் நம்மளுக்கு வந்து மார்க்கிங் பாயிண்ட். இங்க இருந்து இங்க தான் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போறோம். சரிங்களா, சோ நீங்க ஃபர்ஸ்டே வந்து ப்ளீட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். தேர்ட் பின் இருக்கு இல்லையா, தேர்ட் பின்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, செகண்ட் பின் இருக்கு இல்லையா, செகண்ட் பின் அளவு வரைக்கும் நான் இந்த ப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்டேன். இங்க நான் பின் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பின்ல இருந்தே ஒரு பின்னை ரிமூவ் பண்ணி நான் இங்கே வந்துட்டு பின் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்க ப்ளீட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க. ஓகே, ஃப்ரண்ட் போர்ஷனோட ப்ளீட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியோடது ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதா வேணும் அப்படின்னா சின்னதா எடுத்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் எனக்கு இல்லை நான் கொஞ்சம் ஹெவியா இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்க வந்துட்டு இந்த ப்ளீட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். இந்த ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பின் பண்ணிருந்தோம்ல அது வரைக்குமே நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஓகேவா, இது பாத்தீங்கன்னா இவ்ளோ கிடையாது, என்னோட பின் வந்து இங்க இருக்கு. சோ இது வரைக்கும் நான் ப்ளீட்ஸ் எடுக்க போறேன். சோ நான் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து மடிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ல எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். சோ இதுல இருக்க பின்னை ரிமூவ் பண்ணிட்டு the same again அது மேலேயே நான் பின் பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோல்டர்ல பிளேஸ் பண்ற ப்ளீட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, சோ இங்க சொல்லுவோம் இல்லையா ஃப்ரண்ட்ல, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு ப்ளீட்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு குயிக்கா வந்துட்டு 1 மினிட்ல நீங்க வேர் பண்ணிடலாம். சோ அதுக்கான டிப்ஸ் எல்லாமே நான் எப்படி வேர் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா
நம்ம இன்சர்ட் பண்றோம் இல்லையா, இந்த பகுதியை நீங்க ஹெவியா இருக்கீங்க, அதாவது கொஞ்சம் உடம்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க சென்டர்ல வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல சாரி வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சைட்ல வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நார்மலாவே எனக்கு வந்து இந்த சென்டர்ல வச்சு பிளேஸ் பண்றதா எனக்கு பிடிக்கும். அதனால நான் சென்டர்ல வந்துட்டு நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சாரியை ஒரு சுத்தி இருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் லைட்டாக ஹோல்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ நம்மளோட ஷோல்டர் ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, ஷோல்டர் ப்ளீட்ஸை நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். பட் அப்படியே பிளேஸ் பண்ணக்கூடாது. அப்படியே பிளேஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக வராது. அதனால இதை மறுபடியும் அகைன் ஒரு சுற்றி இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நான் இதை பின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஷோல்டரில் வச்சு நான் இதை பின் பண்ணிடுறேன். அண்ட் பின் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டரில் வச்சு பின் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, சென்டர்லேயே வந்துட்டு பின் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 1/2 to 1 inch பேக் சைடில் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷோல்டரில் வச்சு நான் பின் பண்ணிட்டேன். அகைன் இந்த சேம் இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக வச்சு ப்ராப்பராக வச்சுக்கோங்க. இந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் பின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் வந்து பின் பண்ணலை. பின் பண்ணாமல் நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இந்த ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளீட்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு உங்கள் பெல்லி பட்டனுக்கு நேராக நீங்கள் சொருகிக்கலாம். பெல்லி பட்டனுக்கு நேராக நீங்கள் இந்த ப்ளீட்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இப்படி கீழே ஓகே, இதை விட்டுணும். இதையும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு சொருக வேண்டாம். ஸோ இந்த பகுதி இருக்கு இல்லையா, ஸோ இதை விட்டுருங்க. விட்டுட்டு இப்படி வேணா கையில் வேணா பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்க ப்ளீட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. இது அப்படியே வந்து நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் சைடில் இருக்கு இல்லையா, இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி வந்து கரெக்டாக வரல இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த சாரி இருக்குல்ல, இந்த சாரி வந்து நம்ம இந்த இடத்துல சொருகலை. இதுக்கு கீழே கை விட்டீங்க அப்படின்னா இந்த பகுதி வரும். இப்போ லைக் பாருங்க. ஸோ நம்ம இங்கே கீழே விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ இங்கே பாருங்க. ஸோ இந்த இப்போ இது இருக்கு இல்லையா, ஸோ இது நான் இங்கே இழுத்தேன் அப்படின்னா இங்கே டைட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால நான் இதனால் கொஞ்சம் டைட்டாக இழுத்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து அழகாக வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எடுத்து இந்த இடத்துல சொருகிடலாம். தென் இதை அப்படியே லைட்டாக மடித்து இதையும் வந்து அங்கேயே வந்துட்டு சொருகிடலாம். ஸோ அவ்வளோதான், சாரி ட்ரேப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்க சாரி வந்துட்டு நம்ம எப்படி வந்து ட்ரேப் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 பின் மட்டும் இருந்தாவே போதும். ஈஸியான மெத்தடில் உங்கள் சாரி வந்து ட்ரேப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சாரி ட்ரேப்பிங் கிளாஸஸ் ப்ரொஃபஷனல் மெத்தடில் எப்படி சாரி ட்ரேப்பிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீ பிளேட்டிங் அண்ட் சாரி ட்ரேப்பிங் அது வந்து எந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ப்ரொஃபஷனல் வேல நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கலர்வே புட்டிக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாரி ட்ரேப்பிங் வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம ட்ரேப் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸும் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.